நாம தனி கொடுத்துன போயிடலாம் அபிராமி. நாம ஏன் பிரிஞ்சிருக்கணும்? பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை தொடங்கலாமே. எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு. ஆனா அவங்களுக்காக நாம ஏன் நம்ம வாழ்க்கையை இழக்கணும்? நீ என்ன சொல்ற அபிராமி? உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா? உங்க அம்மாவே சம்மதிச்சாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களையும் உங்க தங்கச்சிங்களையும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம அம்போன்னு விட்டுட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? அவங்க யாரும் என்ன எதிர்பார்க்கலையே. மருமவனே குடும்பத்தை காப்பாத்துவான்னு அவரை தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு தனி கொடுத்தன போகணும்னு முடிவெடுக்கிறதா? எனக்கு வேற வழி தெரியல அபிராமி. ஏன் தெரியல? உணர்ச்சிக்கு அடிமையாகாம நிதானமா யோசிச்சு பாருங்க, தெரியும். நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய தவறுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தனி கொடுத்தனும் வர மாட்டேங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தியா எல்லாரோடையும் கூட்டு குடும்பமா வாழணுங்கிறதா என் முடிவு. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையா அபிராமி? வாய்ப்பு நீங்க தான் உருவாக்கணும். எப்படின்னு கேக்குறீங்களா? இனிமே உங்க அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா என்ன பார்க்க வரதோ இல்ல எனக்காக எதுவும் செய்யறதோ கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஏன் எனக்கே ஏதாவது ஆனாலும் கூட உங்க அம்மா சம்மதம் இல்லாம என்ன நீங்க பார்க்க வரக்கூடாது. ஒரு மகனா நீங்க உங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க. இதெல்லாம் நடக்க ரொம்ப நாள் ஆகும் அபிராமி. பரவாயில்ல, நான் காத்துட்டு இருக்கேன். அபிராமி, நான் சொல்றது என்னன்னா, வேண்டாங்க. உங்க குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சுட்டேங்கிற பழி எனக்கு வேண்டவே வேண்டாம். நாம எல்லாரும் ஒன்னா வாழக்கூடிய காலம் வரும். அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம். அதுக்குள்ள அவசரப்பட்டு முடிவெடுத்து யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இதுதான் என் முடிவு. இதுக்கு நீங்க சம்மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அபிராமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு. சொல்லுங்க. நீ அப்படியா? சரிங்க. நீ நான் மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கிட்ட வந்துடுறேன். சரிங்க சரிங்கண்ணே. கரெக்டா 12 மணிக்கு வந்துடுறேன். பார்ட்டி 10 மணிக்கு வரேன்னாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரிங்கண்ணே. சரிங்க, கண்டிப்பா வந்துடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். சைட்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். சார் என்னங்க சார்? என்னது இது? இதுல 25 lakhs இருக்கு. முதல் தவணையா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 2-3 தவணையில கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பணம் எல்லாம் தேவையில்லப்பா, நீயே வச்சு. ஏன் சார்? இந்த இடத்த வேற பார்ட்டிக்கு வித்துட்டேன். வித்துட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா,
இவ்வளவு பெரிய இடத்தை வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுறதுனால தான் நான் உங்க கம்பெனிக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க நெத்தேடியா வியாபாரத்தை முடிக்காம தவணை கேட்டீங்க. தவணை கவனெல்லாம் நம்மளுக்கு சரி வராதுப்பா. பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுறதுனால தான் நேத்து ஒரு பார்ட்டியை பார்த்து பேசி முடிச்சு 50% அட்வான்ஸே வாங்கிட்டேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மீதி பணத்தையும் செட்டில் பண்றதா சொல்லி இருக்காங்க. அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிலத்தையும் ஒப்படைச்சிட்டு போகலாம் தான் அவங்கள எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், நான் வரேன். நல்லது தம்பி. உங்களுக்காக தான் மேடம் காத்துக்கிட்டு இருக்கேன். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம். இவங்கெல்லாம் என் கம்பெனி ஸ்டாஃப்ஸ். இடத்த அளந்து பக்கம் வந்து தாராளமா பாக்கட்டுமே. நீங்க 3 பேர் போய் பாருங்க. ஓகே வாங்க மேடம், உட்காருங்க. வரேன். டேய் சேர் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வர முதலாளியே. உட்காருங்க மேடம். டேய் எள்ளி எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல மேடம், நம்ம இடத்துக்கு வந்து எள்ளி சாப்பிடாம போனா எப்படி? என்ன முதலாளி? இந்தாங்க மேடம். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். 11:30 மணிக்கு நேரா நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க. சரி. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே. சேர் எடுத்து போடுவா. சரி முதலாளி. இந்த இடத்த நீ வாங்கிட்ட? ஆமாங்க. நான் வாங்க போறேன்னு தெரிஞ்சும் என்ன வாங்க விடாம பண்றதுக்காக முழு பணமும் மொத்தமா கொடுத்திருக்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க இந்த இடத்த வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. போது நிறுத்தடி. என் முகத்துல கரிய பூசணும் தானே இந்த இடத்த நீ வாங்கியிருக்க. என்னங்க? ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, எனக்கு தெரியவே தெரியாது. லேண்ட் ஓனர் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வில்லங்க இல்லாம சுத்தமா இருக்கிறதுனால வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி இத நீங்க வாங்குறதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க பாக்குற. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு உங்களுக்கு போட்டியாவோ இல்ல உங்களை ஜெயிக்கணும்னு இந்த இடத்த வாங்கல. இங்க பிளாட் போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் நினைச்சுதான் வாங்கினேன். ஆனா இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலங்க. இந்த நிலத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன். நீங்க ஒரு சதுரடிக்கு 50 ரூபாய் அதிகமா கொடுத்தா மட்டும் போதும். எப்படி எப்படி? இந்த கையில வாங்கி அந்த கையில கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாய் அதிகமா கொடுக்கணுமா உனக்கு? நல்லா திறமையா தான் நீ பிசினஸ் பண்ற. இல்லங்க, நான் நியாயமான விலையை தான் சொல்றேன். ஒரு சில புது கம்பெனிக்காரங்க தான் கொள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு அதிக விலை சொல்லுவாங்க. ஆனா பல வருஷமா இதே பிசினஸ்ல இருக்கிற நாங்க அப்படிலாம் பேராசைப்பட மாட்டோம். நக்கலு? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. புருஷனை போய் யாராவது நக்கல் பண்ணுவாங்களா? பாருங்க, நீங்க வழக்கம் போல தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. பேசுடி, நல்லா பேசு. இந்த ஒரு தடவை ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல தானே இந்த பேச்சு பேசுற. புரிய வைக்கிறேன். கொட்ட கோழி கூவி பொழுது விடியாதுங்கிறத சீக்கிரமா புரிய வைக்கிறேன்.
என்னடா சொல்ற? நமக்கு அடுத்த தரேன்னு சொல்லிட்டு வேற பார்ட்டி கொடுத்துட்டானா? ஏன்? அவன் சிங்கிள் பேமெண்ட்ல பணத்தை எதிர்பார்த்திருக்கான். நம்ம 2-3 தவணையில குடுக்கறோம்னு சொன்னதுனால பார்ட்டி எகிரிட்டான். போகட்டும் விடு, நம்ம அடுத்தடுத்த பாத்துக்குவோம். டேய், என்னதான் இருந்தாலும் அது நல்ல இடம்டா. பிளாட் போட்டு வித்திருந்தா அது என்ன விலைக்கு வித்திருக்கலாம் தெரியுமா? குறைஞ்சது சதுர அடிக்கு 300-400 ரூபாய் லாபத்தை பார்த்துருக்கலாம். நல்ல சான்ஸ், அநியாயமா மிஸ் பண்ணிட்டோம். டேய் வினோத், அந்த நிலத்தை வாங்கின பார்ட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது புது பாத்தியா? சே, புது பார்ட்டிக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் வராது. அவ்வளவு பெரிய அமௌண்ட் போடுறதுக்கு பயப்படுவாங்க. ஏதோ பழம் பிரிச்சாலு தான் ஐடியா பண்ணி நம்ம லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னே புரியல. டேய் வினோத், அந்த பார்ட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும், அத நான் சொல்றேன். இவன் பொண்டாட்டி தான் அந்த இடத்த வாங்கின பார்ட்டி. டேய் வினோத், நாம அந்த இடத்த வாங்க போறோம்னு உன் பொண்டாட்டிக்கு எப்படா தெரியும்? அதுவும் நம்ம கையில போதுமான அளவு பணம் இல்லாம வாங்க போறோம்னு எப்படா தெரியும்? கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கு வேர்த்திருக்கும் கதை சொல்லாத, உண்மையை சொல்றா. டேய், என் மேலயா சந்தேகப்படுற? சந்தேகம் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். நீ தான் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அந்த இடத்த நமக்கு போட்டியா வாங்க சொல்லியிருக்க. நம்ம கம்பெனி வாங்கியிருந்தா லாபம் 4 பங்கா பிரிஞ்சிருக்கும். அதுவே இவன் பொண்டாட்டி வாங்கினதால மொத்த பங்கு இவனுக்கு எல்லாம் சேரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காம நமக்கே கொல்லி தோண்டிட்டான் பாவி. டேய், என்னையா தப்பா சொல்ற? நீ என்ன பண்ற? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? சும்மா என்ன பேசுறியா? ஏய், என்னடா நீ? அவன் என்ன சொல்லிட்டானே அவன் மேல இப்படி கோவப்படுற? பின்ன என்னடா? என் மேலே சந்தேகப்படுறாங்க. டேய் 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 வினோத், சந்தேகம் வராம இருக்குமாடா? நிலத்தை நமக்கு போட்டியா வாங்கினது ஓம் பொண்டாட்டி. அவளுக்கு நீ சொல்லாம எப்படா தெரியும்? ஒரே வீட்டுல இருந்துட்டு நீ அவகிட்ட எதுவும் சொல்லணும்னு சொல்ல போறியா? நல்லா கேளுடா, அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல போறான். டேய் டேய் டேய், விவரம் தெரியாம பேசாதீங்கடா. நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சு ரொம்ப நாளாச்சு. நான் உங்களோட பிசினஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே என் மாமனார் வீட்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்ப தனியா ரூம் எடுத்து தான் நான் தங்கியிருக்கேன். அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. என்ன போய் சந்தேகப்படுறீங்களேடா? நீ உத்தமன்னு நாங்க நம்பணும்னா நம்ம பண்ற பிசினஸ்ல இனிமே உன் பொண்டாட்டி வந்து தலையிடக்கூடாது. அப்படி உன்னால பண்ண முடியுமா? ம், முதல்ல அதை செய்ய, அதுக்கப்புறம் நாங்க உன்னை நம்புறோம். அம்மா பலூன் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. பலூன் தானே அண்ணி? ஏன்பா இந்த பலூன் எவ்வளோ? 5 ரூபாமா? உனக்கு எந்த கலர் வேணும்? எல்லோ கலர். சரிம்மா. அண்ணி, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? இங்கே அதர்வாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா. சென்னைக்கு போறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால இங்கே பார்க்கலாம் அண்ணி. அவரு சொல்லுவாரு, இருந்தாலும் ஏன் மனசு கேக்குதா? பெரிய டாக்டரை பார்த்து காட்டினாதான் எனக்கு நிம்மதி. சரிங்க அண்ணி, 1 மாசம் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது போயிடலாம். நீங்க அதர்வாவை கூட்டிட்டு போயிட்டே இருங்க, நான் மெடிக்கல்ல டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அபிராமி. ம். ஏய் அதர்வா, அதர்வா, ஏய் ஓடாத. ஐயோ அதர்வா, அதர்வா. ஏமா, குழந்தைய பார்த்து கூட்டு வர தெரியாதா? ஏண்டா செல்லு பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வந்துட்டு என்ன குத்த சொல்றியா? ஹலோ, என்ன பேசுற நீ? உன் பையன் தான் குறுக்க வந்தான். குறுக்க வந்தா பைக் ஏத்தி கொன்னுடுவியா? ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உன் புள்ள மேல நான் மோத கூட இல்ல, அவனா பயத்துல கீழே விட்டா அதுக்குள்ள வந்து கொன்னுடியான்னு கேக்குற? ஆமாண்டா, அப்படிதான் கேப்பேன். எங்க அபிராமி மேல இருக்கிற கோவத்துல என் பையனை கொல்ல பாக்குறியா? இந்த பார், நீ பேசுறது சரியில்லை. அபிராமி பிரச்சனை இதுல இழுக்காத. என்னடா சரியில்லாம பேசுறேன்? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னியாமே, அபிராமிய நிம்மதியா வாழ விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன்னு சொன்னியாமே. அதுக்காக இப்ப என் புள்ளைய கொல்ல பாக்குறியா? ஏய்,
என்ன சும்மா கொல்ல பத்தியான்னு சொல்லிட்டே இருக்க? பொம்பளை அச்சன் பாக்குறேன் இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவ? ஓங்கி ஒன்னு அரைஞ்சிடும். என்னடா நீ இந்த ஊருக்கே பெரிய சண்டியரா? தெருன்னு கூட பார்க்காம என் அண்ணி அடிக்க கை ஓங்குற? இந்த பார், உன் அண்ணி பேசுற பேச்சு சரியில்லை, அதான் கை ஓங்குன. இல்ல அபிராமி, இவ செல் பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வந்து அதர்வா மேல மோதிட்டான். என்னடான்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க வரான். ஏண்டா தப்ப உமால வச்சுக்கிட்டு இவங்களை கை ஓங்குறியா? செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். அதை தவிர வேற என்ன உனக்கு தெரியும்? நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப, போலீஸ் என்ன வந்து பிடிக்கும், அப்ப நீயே வந்து வாபஸ் வாங்குவ. இதுதானே நடக்கும். ஆனா ஒண்ணு, போன தடவை மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்ககிட்ட வாயால மட்டும் சும்மா பேசிட்டு போக மாட்டேன். இந்த ஜென்மத்துக்கு நீ என்ன மறக்க முடியாத மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு தான் போவேன். என்னடா மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பெரிய இடத்தோட சப்போர்ட் மட்டும் இல்லாம இப்போ உன்னோட புருஷனோட சப்போர்ட்டும் இருக்குன்னு என்கிட்ட திமிரா பேசுறிய? நான் நினைச்சா உன் புருஷனே உனக்கு எதிராக திருப்ப முடியும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓஹோ, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு எல்லாரையும் ஏமாத்தி கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? நான் நினைச்சா இப்பவே என் புகுந்த வீட்டுக்கு வந்து உன்னை அங்கிருந்து அடிச்சு துரத்து வைப்பேன். பாக்குறியா? என்ன சவாலா? சவால் தான்டா. சீக்கிரமே உன் முகமுடைய கிழிச்சு பெரிய நாய்க்கு கையாலே உனக்கு விளக்கமா தடி கொடுக்க வைக்கிறேன். அப்படியா? பிரிஞ்சிருக்கிற புருஷன் கையால தாலி பிரிச்சு போட்டுட்டோம். இனிமே புருஷன் நம்ம கையிலன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் புகுந்த வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்ற. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சீக்கிரமே உன் புருஷன் கல்யாணராமனை வச்சு உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வைக்கிறேன். புகுந்த வீட்டுக்குள்ளே உன்னை நுழைய விடாம பண்றேன். பாத்துக்கிட்டே இரு. இதை எல்லாத்தையும் பிரகாஷ் எப்படி பண்றான்னு பாத்துக்கிட்டு இரு.